தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்புள்ள வேட்பாளர்களின் பட்டியலை பார்க்கலாம். சிங்காநல்லூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் போட்டியிடுவார் என தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கே.ஆர். ஜெயராமன் மீண்டும் இங்கு போட்டியிட வாய்ப்பு குறைவாக உள்ளதாக தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சிங்கை இராமச்சந்திரன் அல்லது கட்சியின் இணையதள அணியின் தலைமை பொறுப்பில் உள்ள கோவை சத்யன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கோவை தெற்கு தொகுதியில் கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா சார்பில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் திமுக சார்பில் வி.எம். சண்முக சுந்தரம் போட்டியிட வாய்ப்புள்ளது. மேலும் திமுக கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மையமும் இந்த தொகுதியை அந்த கட்சியின் துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களுக்கு கேட்பதாக தெரிகிறது. கோவை வடக்கு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மீனா லோகு அல்லது மக்கள் நீதி மையத்தில் இருந்து திமுகவிற்கு வந்த மகேந்திரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அம்மன் அர்ஜுன் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் மேலும் கூட்டணியில் உள்ள பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கேட்பதாகவும் தெரிகிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனும் இங்கு போட்டியிட கள ஆய்வு நடத்தி வருவதாக தெரிகிறது. கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் பி.ஆர்.ஜி. அருண்குமார் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆறுக்குட்டி அவர்கள் அல்லது அவர் மகன் அசோக் பாபு ஆறுக்குட்டி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதே வேளையில் நாம் தமிழரில் இருந்து வெளியேறி திமுகவில் இணைந்து அதன் மாணவரணி தலைவராக உள்ள ராஜீவ் காந்தி அவர்களும் இங்கு சீட்டு பெற முயற்சிப்பதாக தெரிகிறது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி போட்டியிடுவார் எனவும் திமுக கூட்டணியில் பெரும்பாலும் இந்த தொகுதி எஸ்.டி.பி.ஐ. கட்சி அல்லது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. சூலூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மீண்டும் வி.பி. கந்தசாமி அவர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த கல்யாண சுந்தரம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வி.எம்.சி. மனோகரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கிணத்துக்கடவு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாமோதரன் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குறிச்சி பிரபாகரன் அல்லது மகேந்திரன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மேட்டுப்பாளையம் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செல்வராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் டி.ஆர். சண்முக சுந்தரம் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பொள்ளாச்சி தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நித்தியானந்தம் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. வால்பாறை தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமுல் கந்தசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அடுத்த கட்ட துல்லியமான தகவல்களை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.